வணக்கம். 9/2/2026 திங்கட்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும் நினைத்து நிறைவேறும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மிகவும் கவனம் தேவை. உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர காலப்பைரவரை வழிபட பொறுமை நிதானத்தோடு இருக்க சர்வ காரியம் ஜெயமாகும். கிருத்திகை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். ரோகிணி நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடுபடும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மிருக சீரிஷம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்பும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மிகவும் எச்சரிக்கையோடு இருந்தால் சர்வ காரியம் ஜெயமாகவும் நினைத்து நிறைவேறும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மிருக சீரிஷம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்பும் கவனமும் தேவைப்படக்கூடிய நாள். திருவாதிரை நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். புனர்பூசம் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். உங்களுடைய சர்வ எண்ணங்களும் ஈடேற, சங்கட்டங்களும் தீர்வாக கால பைரவரை வழிபடுங்கள் இன்றைய நாளில். நண்பர்கள், அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடக ராசி பலன். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். ஒவ்வொரு விஷயத்திலும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரர்கள் சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். பூசம் சர்வ காரிய ஜெயம். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். சர்வ சங்கட்டங்களும் விலகும். சர்வ சத்துருக்களும் உங்களை விட்டு விலகுவார்கள். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். ஆயில்யம் அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரும். சர்வ சங்கட்டங்களும் விலகும். சர்வ எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். உங்களுடைய சர்வ எண்ணங்களும் ஈடேற தேய்பிறை கால அஷ்டமிய கால பைரவரை வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துளாராசி நண்பர்களை பற்றி காண்போம். நண்பர்களே, உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சுபகாரியங்களுக்கு உகந்ததல்ல, தெய்வ காரியங்களுக்கு